ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு பயங்கர பந்தாவோட நிற்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம பாண்டியன் குடும்பம் தாங்க. யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க? அதாவது நம்ம தங்கமயிலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தங்கமயில் வந்து அப்செட்லேருந்து வெளியே வாமா, அப்போ தான் மூஞ்சி பலபலன்னு இருக்கும் பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்தோடனே அதாவது நம்ம குழலி வந்து மேலே மேலே கேள்வி கேட்கக்கூடாங்க ஒரே ஒரு வார்த்தைக்காக. எல்லா பொண்ணுங்களையும் தான் அழகுன்னு பாராட்டிட்டா வந்து தன்னை மெய் மறந்துடுவாங்க. அதாவது உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால் நீ அழகாக இருக்கன்னு சொல்லி பிடிச்சி தங்கமயிலோட அம்மா இதான் சான்ஸ்ன்னு சொல்லவும், அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு இது மூஞ்ச தடவுது குழலி. அம்மா கண்ணாடி நீ பார்த்ததே இல்லையாம்மா, ஏமா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரிம்மான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம சரவணன் எங்கடான்னு சொல்லிட்டு பல நாள் பட்டினி கடந்த பிரியாணி பொட்டலத்தை பார்த்த மாதிரி எட்டி பார்க்குறாரு. அடப்பா இரியா உனக்கு தான் ஏன் பொண்ணு வந்துகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி போய் இப்படி மானத்தை வாங்கிடாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பம் சேர்ந்து டான்ஸ் ஆடியெல்லாம் வீட்டுக்கு வரவே இருக்கிறாங்க. வேற லெவல் சீனுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம செந்தில டான்ஸ் ஆட சொன்னதுக்கு அப்பாட்ட பர்மிஷன் கேட்குறாரு. யோ அப்பாட்ட கேட்டாயா கல்யாணம் பண்ண? இதெல்லாம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்காம இப்போ டான்ஸ் ஆடுறதுக்குலாம் அப்பாட்ட பர்மிஷன் கேட்குறாராமா. இவங்க எப்படி அலப்பற பண்ணிட்டு இருக்கத தாங்க முடியல நம்ம குமாருக்கு வயிறு எரியுது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும், யாருக்கு இது தெரியக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தூது விட்டாரு. என்னடா அது இந்த அளவுக்கு மோசமானவனா இருக்க, நல்லதாட உனக்கு என்ன கல்யாணம் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடவுள் இருக்கான் குமார், ஒரு நாள் உனக்கும் செய்வான் குமார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ராஜு வந்துட்டு என்ன போஸ்ட் கொடுக்குறீங்க மண்டபத்தில், இருங்க நாங்கள் போஸ்ட் கொடுக்க சொல்லி தரோம்னு சொல்லிட்டு நம்ம ராஜு கதிரும் வேற லெவலில் போஸ்ட் கொடுக்குறாங்க. இவங்களோட போஸ்ட் சிஸ்டமா அல்டிமேட்டாக இருக்குது. இதை பார்த்த பாண்டியன் எடுத்துட்டு இவங்களுக்கும் கல்யாண ஃபோட்டோ இல்லைல்ல, அப்போ அப்படியே கையோட எல்லாத்துக்கும் சேர்த்து பேரா கல்யாண ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல் ஜோடி தங்கமயில் சரவணனுக்கும் எடுத்து கொடுத்தாங்க. அடுத்து கதிருக்கும் ராஜுக்கு செம்மையாக எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து செந்தில் நீ ரெடியாகுப்பா, நீயும் மீனாவும் தான் எடுக்கணும்ட்டாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.